வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருண் கொலட்கர் எழுதின ஸ்க்ராட்ச்ன்ற போயம் இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் அவருடைய போயம் கலெக்ஷனான ஜெஜூரிலேருந்து எடுக்கப்பட்டது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெஜூரியில் உங்களுக்கு எந்த கல் வெறும் கல் இல்லை எந்த கல் கடவுளுடைய பிரதிபிம்பன்றது தெரியாது. ஏன்னா ஜெஜூரியில் பார்த்திங்கன்னா எந்த கல் எடுத்தாலும் அது புனிதமாக கருதப்படும், அது ஒரு கடவுளுடைய உருவமாக கருதப்படும். அடுத்த கல் எடுத்திங்கன்னா அது முதல் கல்லுடைய கசன். அப்படி பார்க்க போனால் அதுவும் ஒரு கடவுள் தான். அப்படி பார்த்திங்கன்னா ஜெஜூரில் இருக்கிற எல்லா கல்லுமே கடவுள் தான். அப்போ ஒரு கல்லையும் நம்ம வழிபடணும். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெஜூரில் அவங்க பயிரெல்லாம் வளர்க்குறது இல்லை, வெறும் கடவுள் தான் அங்கே அவங்க பார்க்குறாங்க. எந்த இடம் பார்த்தாலும் கடவுள் தான். நீங்கள் ஒரு மலைப்பாங்கான இடத்துல போனீங்கன்னா அங்கே கண்டோபான்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலையை சுற்றி அந்த கோயிலை சுற்றி நம்ம போகும்போது நீங்கள் அது பகலோ ராத்திரியோ ஏதோ ஒன்று, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கல்லை எடுத்தாலும் உடனே மக்கள் அதை கடவுளாக பார்த்து தான் கும்பிட ஆரம்பிச்சுவாங்க. நீங்கள் ஒரு அழுக்கான இடத்துலேருந்து கூட அந்த கல்லை எடுத்துருக்கலாம், இல்லை மலையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த பாறையிலேருந்து அந்த கல் உடஞ்சி வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஜெஜூரில் அது இருந்ததுன்னா அந்த கல் ஒரு கடவுள் தான். அதே மாதிரி ஜெஜூரில் ஒரு பெரிய பாறை இருக்குது, அதாவது ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு இருக்கும் அந்த பாறை. அந்த பாறையை அவங்க கண்டோபாவோட மனைவி அப்படின்றாங்க. என்ன ஆயிருக்குன்னா, கண்டோபாக்கு ஒரு வாட்டி அவர் மனைவி மேலே கோவம் அவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் கத்தியை எடுத்து அவங்க மண்டையிலே வெட்டியிருக்காரு. அவங்க அதனால் இறந்து உடனே கல்லாக மாறி அங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அந்த அந்த கத்தி அவங்க மண்டையில் வெட்டின இடம் கூட அந்த கல்லில் ஒரு பெரிய பிளவாக இருக்கும். அதுவும் மக்களுக்கு அந்த கதையை எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது அவங்க வாழ்க்கையில், கண்டோபா அவர் மனைவி வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இந்த பாறையை பார்க்கும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பாறை கண்டோபாவோட மனைவி தான். அவர் அங்கே இறந்த உடனே அவங்க பாறையாக மாறிட்டதாக அவங்க நம்புகிறாங்க. இப்போ கல்வட்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு வரவங்க ஒரு கல்லையும் சாமின்னு கும்பிடும் போது என்ன பண்ண முடியும், அவங்க நம்பிக்கை அந்த மாதிரி அவ்வளோதான் சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரி ஒரு குத்தி காட்டுற மாதிரியே அவர் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் கண்டோபா யாருன்னா அது சிவனுடைய அவதாரம் அப்படின்ற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருக்குது. வாங்க நம்ம கவிதையை படித்து பார்க்கலாம். What is God and what is stone? The dividing line, if it exists, is very thin at Jejuri. எது கடவுள் எது கல்லுன்னே ஜெஜூரில் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கல்லுமே அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுள் தான். அதனால் இது கல்லாக இருக்குமோன்னு யோசிக்கிறதே ரொம்ப கம்மியான ஒரு எண்ணமாக தான் இருக்கும். ஏன்னா ஜெஜூரில் அது நடக்காது. அண்ட் எவ்ரி அதர் ஸ்டோன் இஸ் காட் ஆர் இஸ் கசன். ஒரு கல்லை கடவுள்னு சொல்லிட்டோன்னா மற்ற கல்லெல்லாம் இந்த முதல் கல்லுக்கு சொந்தக்காரங்க. அப்போ கடவுளோட சொந்தக்காரங்களும் கடவுளாக தானே இருக்கணும். அதனால் அவங்களும் வழிபடுறதுக்கு உகந்தவங்க தான் அப்படின்றது தான் மக்களோட கருத்து. தேர் இஸ் நோ க்ராப் அதர் தென் காட் அண்ட் காட் இஸ் ஹார்வெஸ்டட் இயர். இங்கே எந்த பயிரையும் அவங்க அறுவடை செய்கிறதே இல்லை. அவங்க அறுவடை செய்கிறதெல்லாம், அதாவது அவங்க எடுக்கிறதெல்லாம் அறுவடைன்னா நம்ம ஒரு பயிரை மண்ணிலேருந்து எடுப்போம் இல்லையா, இங்கே மண்ணிலேருந்து எடுக்கிற எல்லா கல்லுமே கடவுள் தான். அரவுண்ட் த இயர் அண்ட் ரவுண்ட் த கிளாக், அவுட் ஆஃப் த பேட் எர்த் அண்ட் த ஹார்ட் ராக். அதாவது வருஷம் முழுக்க பகல் இரவு, ரவுண்ட் த கிளாக்னா பகல் இரவு எல்லா நேரத்துலையும் எந்த கல் எடுத்தாலும் அது உங்களுக்கு கடவுள். நீங்கள் ஒரு பேட் எர்த், அதாவது அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய பாறையிலேருந்து ஒரு துண்டு கல் எடுத்தாலும் சரி, அது கடவுள் தான். That giant hunk of rock the size of a bedroom is Kandoba's wife turned to stone. அங்கே பார்க்குறீங்களே ஒரு பெரிய பாறை, ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு இருக்க பாறை, அது யாருன்னா கண்டோபாவோட மனைவி. அவங்க கல்லாக மாறிட்டாங்க. That crack that runs right across is a scar from his broad sword he struck her down with once in a fit of rage. அந்த பாறையில் ஒரு பெரிய ஒரு ஸ்கார்னால் வடு, ஒரு பிளவுன்னு வச்சுக்கலாமே. அது என்னன்னா, ஒரு வாட்டி கண்டோபாக்கும் அவர் கத்தியை எடுத்து ஓங்கி அவங்கள அடிச்சிட்டார் அந்த கத்தியால். அப்போ அவங்க உடம்புல ஏற்பட்ட பிளவு, அதனால் அவங்க மரணம் அடைஞ்சி அவங்க உடனே இந்த கல்லாக மாட்டதாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்க்ராட்ச் அ ராக் அண்ட் அ லெஜண்ட் ஸ்ப்ரிங்ஸ். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு பாறையை சுரண்டினா உடனே அதுக்கு ஒரு கதை வந்துடும். அதை பற்றி ஒரு கதையை, அதாவது நீங்கள் சுரண்டி கூட ஒரு தழும்பை அந்த பாறையில் ஏற்படுத்தலாம். ஆனால் உடனே மக்கள் அதுக்கு ஒரு கதையை சொல்லி அதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி அவர் இந்த போயமை முடிச்சிருக்காரு. உங்களுக்கும் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.